இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸோட இரும்பு பாத்திரத்துல குக் பண்ண போறோம். வழக்கம் போல இரும்பு பாத்திரம் நீங்க சமைக்கிறதுனால உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி கண்ட்ரோல் ஆக போகுது. இது வந்து எல்லாமே ரிசர்ச்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல்னால உங்களுடைய சாப்பாடு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த இரும்பு பாத்திரங்கள் நீங்க வாங்கணும்னா மறக்காம ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் எல்லாமே கீழே இருக்கு. இன்னைக்கு நம்ம சமைக்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வந்து பாத்தீங்கன்னா எக் ஆம்லேட் தொக்கு. டிஃபரெண்டா தான் இருக்கும். எப்படி பண்றத பத்தி பார்ப்போம். நம்ம இப்ப அடுப்புல சிலிக்கான் ஹேண்டிலோட ஃப்ரை பேனை வந்து வைக்க போறோம். அதுல தேவையான அளவு எண்ணெயை ஊத்திட்டு எக் ஆம்லேட்டை வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு வேக வச்சுட்டு தேவையான பெப்பர் மற்றும் சால்ட் சேர்த்துட்டு நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் டபுள் ஹேண்டில் வானலில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்திட்டு அதுல நம்ம தாளிக்கிறதுக்காண்டி கடுகு போட போறோம். அதுக்கப்புறம் சிறிதளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை வாடை போட நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறிதளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்கினதுக்கு அப்புறம் சிறிதளவு டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் தூவிட்டு கொஞ்சம் வந்து லைட்டா ஆயில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா தேவைப்படுச்சுன்னா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் தூவிட்டு நல்லா கொதிக்க விட போறோம். கொதிக்க விடும்போது நீங்க தாராளமாக லெட் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லெட் யூஸ் பண்ணிக்கலாம். லெட் யூஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க ஆம்லேட்டை எடுத்து இந்த கிரேவியில வந்து மிக்ஸ் பண்ண போய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கம கமன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான சுவையான எக் ஆம்லேட் தொக்கு ரெடியா இருக்கும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சூப்பரா சாப்பிட முடியும். டேஸ்டியரா இருக்கும். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியரா அண்ட் டேஸ்டியா சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸ்ல இருந்து பாத்திரம் வாங்கி சமைங்க. ஹெல்த்தியரா இருங்க.